முக்கிய இயக்குனருடன் கூட்டணி சேர்ந்த நடிகர் அபாஸ் அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்து கம்பேக் தரப்போகும் 90s காதல் மன்னன். தமிழ் சினிமாவில் 90களில் கதாநாயகனாக வலம் வந்தவர் நடிகர் அபாஸ். இவர் 1975ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் பிறந்தவர். முதலில் மாடலிங் செய்து அதன் மூலம் தன் திரைப்பயணத்தை தொடர்ந்தார். பின் 1996ஆம் ஆண்டு வெளியான காதல் தேசம் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார். இந்த படத்தை இயக்கியது கதிர். இந்த படத்தில் அபாஸுடன் வினீத், தபு, வடிவேலு என பலர் இணைந்து நடித்துள்ளார்கள். இவர் நடித்த முதல் படமே ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. அந்த படத்தை தொடர்ந்து அவர் 1997ஆம் ஆண்டு சபாபதி தட்சிணாமூர்த்தி இயக்கத்தில் விஐபி படத்தில் பிரபுதேவாவுடன் இணைந்து நடித்தார். இந்த படமும் அவருக்கு ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று தந்தது. இவர் நடித்த 2 படங்களுமே நல்ல வெற்றி பெற்றதை தொடர்ந்து இவருக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரத் தொடங்கின. அவ்வாறு அவர் சினிமாவில் அறிமுகம் ஆகி சிறிது காலத்திலேயே தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என பேன் இந்திய மொழி படங்களில் நடிக்க தொடங்கிவிட்டார். அப்படி அவர் தொடர்ந்து நடித்த படங்களான படையப்பா, சுயம்வரம், பூவேலி, மலபார் போலீஸ், கண்டுகொண்டேன், ஆனந்தம், பூச்சுடவா என அவர் நடித்த படங்கள் எல்லாமே நல்ல வெற்றியை கொடுத்தது. இவர் 90களில் சாக்லேட் பாயாக வலம் வந்து பெண்களின் மனதை கொள்ளை கொண்டவர். அவரை சினிமாவில் பார்த்து 10 ஆண்டுகள் ஆகிறது. இவர் 2015ஆம் ஆண்டிற்கு பிறகு படங்கள் நடிப்பதை நிறுத்திவிட்டார். காரணம், அவருக்கு பட வாய்ப்புகள் பெரிதாக கிடைக்கவில்லை. இவர் 1997ஆம் ஆண்டு ஹேராம் அலி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஹெய்மான் என்ற மகனும் ஹெமீரா என்ற மகளும் உள்ளார்கள். அவருக்கு சினிமாவில் பெரிய வாய்ப்புகள் கிடைக்காத காரணத்தால் அவர் தன் குடும்பத்துடன் நியூசிலாந்தில் செட்டில் ஆகிவிட்டார். அவருடைய மனைவியான ஹேராம் அவர்கள் அங்குள்ள பிரபலமான ஃபேஷன் டிசைனர் ஆவார். அபாஸும் பிரபலமான கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறார். 10 ஆண்டு கால இடைவெளியில் மீண்டும் நடிப்பதற்காக களம் இறங்கியுள்ளார் அபாஸ். அதற்காக சென்னை வந்துள்ளாராம். புதிதாக வெப் தொடரில் நடிக்க உள்ளாராம். விக்ரம் வேதா படத்தின் இயக்குநர்களான புஷ்கர் மற்றும் காயத்ரி அவர்களின் தயாரிப்பில் தான் நடிக்கப் போகிறார். இந்த வெப் தொடரை களவாணி, களவாணி 2, நையாண்டி ஆகிய படங்களை இயக்கிய இயக்குனர் சர்க்குணம் தான் இயக்குகிறார். இவருடைய இயக்கத்தில் 2022ஆம் ஆண்டு அதர்வா, ராஜ்கிரண், ராதிகா என பலர் நடித்து வெளியான பட்டத்து அரசன் என்ற படத்தை தொடர்ந்துதான் அவர் தற்போது அபாஸை வைத்து வெப் தொடரை இயக்கப் போகிறாராம். இந்த வெப் தொடரில் அதிதி பாலனும் துஷாரா விஜயனும் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கிறார்கள். இந்த வெப் தொடரை அமேசான் இணையத்தில் வெளியிட போவதாகவும் தகவல் வந்துள்ளது. இந்த வெப் தொடருக்கான தொடக்க விழா முடிந்த நிலையில் அதைத் தொடர்ந்து படப்பிடிப்பும் தொடர்ந்து நடைபெறும் என்றும் படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு கேரள மாநிலத்தில் படமாக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வெப் தொடருக்கு எக்ஸாம் என பெயரிடப்பட்டுள்ளது. இயக்குனர் சர்க்குணம், நடிகர் அபாஸ் ஆகிய இருவருக்குமான இந்த எக்ஸாமில் இருவரும் வெற்றி பெற்று விடுவார்களா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.